back to my channel. Advik, say hello. Hello. Advik இன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமா நானும் வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா where are we going? Skyline Lodge. Skyline Lodge. Where is it? Is it in Sentosa? No, how about it's in Sentosa. Yeah. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சென்டோஸா போகிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே April 10th. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே பேபிஸ் டே அவுட். நானும் பேபி ஆதிக்கும் பேபி. ஸோ பேபிஸ் டே அவுட் மாதிரி நாங்கள் இன்னைக்கு சென்டோஸா போகிறோம். மார்னிங் போய் எங்கேயாவது லிட்டில் இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சென்டோஸாவில் ஸ்கைலைன் லூஜ் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா MTR அப்படின்னு ஒரு மேங்களூர் ஃபுட்டு கடை, ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து எப்பயுமே க்யூ நின்றுட்டுருக்கும். நீங்கள் பேர் எழுதி வச்சுட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரர் பார்க்கில் பெருமாள் கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸ்பாட்டு செம்ம ஸ்பாட்டை ஆக்சுவலாக அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போகிற அவ்வளோ பேர் அங்கே வந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் ஏற்கனவே டின்னர் அங்கே சாப்பிட்ருக்கோம். டின்னர் செம்மையாக இருந்துச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். நார்மலாக இட்லி பொங்கல் பூரி அதுதான் வாங்கினோன்னு வைங்களேன். டேஸ்ட் வந்து ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படின்னு இல்லை, பட் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் ரேட்டுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து ஹார்பர் ஃப்ரண்ட் போயிட்டோம். ஹார்பர் ஃப்ரண்ட் தான் கடைசி ஸ்டேஷன். அங்கேருந்து தான் சென்டோஸாக்கு வந்து இதில் மோனோ ரயிலில் போகிறவங்களாகட்டும் கேபிள் காரில் போகிறவங்களாகட்டும் போகணும். ஸோ அங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சட்டையும் ஆத்விக்கோட சட்டையிலையும் வந்து அந்த சின்ன சின்னதாக த்ரெட்டு ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. அது லிண்ட் ரோலர் வாங்கிட்டு வந்து எங்களை பிடிச்சி நிற்க வச்சு தேயின்னு தேய்க்கிறாரு பாருங்க. Shall we go? Yes. வந்து இப்போ பார்த்த மாதிரி தான் கேட்ட மாதிரி தான் ஆத்விக் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பார், அம்மா ஆர் யூ எக்ஸைட்டட், அம்மா ஆர் யூ எக்ஸைட்டட் அப்படின்னு வந்து சொன்னார். நம்ம வந்து இன்றைக்கி சென்டோஸா எக்ஸ்பிரஸ் அதாவது மோனோ ரயிலில் வந்து நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் சென்டோஸாக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா எதர் மோனோ ரயிலில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம், இல்லை டாக்ஸி, இல்லை கேபிள் கார், அது எல்லாமே நீங்கள் போகலாம். பட் நம்ம வந்து யூஸ்வலாக கேபிள் கார் வந்து பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் கேபிள் காரில் கூப்பிட்டு போவோம். பட் இன்றைக்கி வந்து சரி ஆத்விக்கு வந்து ட்ரெயினில் வந்து அவன் பார்க்கட்டும், மோனோ ரயில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம மோனோ ரயிலில் வந்து நம்ம கூப்பிட்டு போகிறோம். உள்ள போனோடனே ஐயோ அம்மா டிரைவர் இல்லாமல் வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான். முன்னாடி டிரைவரே கிடையாது. அப்புறம் ஆத்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் போர்ட், அதாவது சிங்கப்பூரோட துறைமுகம். இதுதான் பயங்கரமான பிஸியான ஒரு ஹார்பர் இதுதான். ஸோ ஒரு சைடு வந்து ஹார்பர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து சென்டோஸா. கேபிள் கார் போயிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஹார்பர் ஃப்ரண்ட்டோட சிட்டி வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்டோஸா ஐலாண்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக சிங்கப்பூரே ஒரு ஐலாண்டு மாதிரி தான். ஐலாண்டுக்குள்ளே சென்டோஸாங்கிறது ஒரு ஐலாண்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் நிறையா ஆத்விக் நேச்சுரலாக பேசுகிறது வந்து விட்டுருக்கேன், அப்படியே நேச்சுரலாகவே விட்டுருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவர் பேசுகிறதெல்லாம் நல்லாயிருக்கும். We should get down in Impaya Station. Masi, there will be crocodile, frog, alligator. There will be so many things. You remember this will be river safari. So, what is the biggest animal that lives in the water? பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அட் இந்தியா லுக் அவுட் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த நம்ம போகிற டைரெக்ஷன் இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம போகிறது வந்து ஸ்கைலைன் லூஜ். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து 2018 தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆக்சுவலாக நானும் மோத்தியும் மட்டும் வந்தோம். ஒரு டின்னருக்காக நாங்கள் இங்கே வந்தோம். பட் நாங்கள் சென்டோஸா போகணும், அட்ராக்ஷன் போகணுன்னு வந்தது வந்து 2018. அப்போ நினச்சி பாருங்க. ஆனால் மாறவே இல்லை, இடம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் மெர்லியான் தான் இங்கே இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க.
யூஸ்வலாக நாங்கள் வந்து சென்டோஸா அப்படின்னாலே நாங்கள் எப்போ வருவோம்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட அப்பா அம்மா அங்கே வந்தால் தான் வருவோம். ஸோ லாஸ்ட்டாக எங்கள் அப்பா அம்மா வந்தப்போ வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு பின்னாடி அங்கே கேபிள் கார் மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அங்கே. ஸோ அதுதான் ஸ்கைலைன் லூஜ். நம்ம அங்கே தான் போகிறோம். நைஸ். ரொம்ப க்ரௌடாக இல்லைங்க. நான் நினச்சேன் சாட்டர்டே வேறு ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப க்ரௌடாக இல்லை, ஆனால் வெயில், சரியான வெயில். இதுதான் வந்து ஸ்கைலைன் லூஜ். ஸோ ஒன்ஸ் இஸ் நெவர் இனஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ லோகோ வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு லோகோவே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக 2 ரைட் பர்ச்சேஸ் பண்ணோம். 2 வாட்டி காரு, அப்புறம் 2 வாட்டி இந்த மாதிரி கேபிள் கார் மாதிரி அவங்க கூப்பிட்டு வந்து விடுவாங்க. ஸோ நாங்கள் 2 ரைடு வந்து ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் க்ரௌட் வந்து நாங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு ஆக்சுவலாக க்ரௌட் வந்து இல்லை தாங்க. இதுக்குள்ளே கொடுமை இந்த வெயிலில் மாஸ்க் மாட்டிக்கிறது தான். இப்போதைக்கு சுதந்திரமா இருக்க ஒரே ஆள். டிக்கெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கார்டு கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்க டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் போய் நம்ம ஹெல்மெட் கலெக்ட் பண்ணிக்கணும். அங்கே வந்து அவங்களே வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லோ வந்து எக்ஸஸ், அப்புறம் பிங்க் வந்து மீடியம், லார்ஜ் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் சரியான வெயிலுங்க. அப்படியே ஒழுகி தள்ளிட்டு வேர்த்து கொட்டிடுச்சு. நான் ஒரு குட்டி ஹேண்ட் ஃபேன் வச்சுருப்பேன். அந்த ஹேண்ட் ஃபேனை ஆக்சுவலாக நான் விட்டுட்டே வந்துட்டேன். என்னோடய இன்னொரு ஹேண்ட்பேக்கில் இருந்தனால நான் அதை எடுக்காமல் வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப வெயில். ஸோ நானும் மோத்தி ஆத்விக் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ரெடியாக எக்ஸைட்டடாக இருந்தோம். ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து க்யூ கட்டி வச்சுருந்தாங்க. வெயிட்டிங் டைம் 1 hour அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. மேபி எங்கள் லக்கு அன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் இல்லை போல். இதுக்கும் நாங்கள் சாட்டர்டே தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அந்த கார் வந்து எதுவுமே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம், எதுவுமே இல்லை. அந்த கையில் இருக்க அந்த ஹேண்டில் பாரில் தான் அதோட என்டையர் கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. மோத்தியும் ஆத்விக்கும் ஒரு கார் ரைட் பண்ணாங்க. நான் ஒரு கார் தனியாக ரைட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் கார் சூப்பராக ட்ரைவ் பண்ணுவேன். நான் இந்தியா போனேன்னா நான் என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் கார் சூப்பராக ட்ரைவ் பண்ணுவேன். நான் வந்து தனியாக தான் ட்ரைவ் பண்ணேன். இப்போ நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். நான் வந்து அந்த நேச்சுரலாக நான் கற்றுனதை வந்து நான் அப்படியே விட்டுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. என்னோடய வாய்ஸில் இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வந்து நீங்களே பாருங்கள். அம்மா ஃபாஸ்டா போதே. ஏய் இப்படிடா. இடிச்சிடாதீங்களா நீ. எனக்கே வந்து ஆக்சுவலாக சிரிப்பாக வருது. நான் என்னடா இப்படி கத்திருக்கேன் அப்படின்னு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு நான் விட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு ட்ராக் வந்து முடிஞ்சிடும். இப்போ முடிஞ்சோன்னா ஆத்விக் கிட்ட நான் வந்து போய் கேட்பேன் பாருங்கள் எப்படின்னு. அவருக்கு எப்படி தான் அந்த இங்கிலீஷ் ஸ்லாங் வந்து அவர் பிக்கப் பண்ணுறாருனே தெரியல. அது நாங்கள் சொல்லி கொடுக்குறதும் இல்லை. பயங்கரமாக பேசுகிறாரு. நீங்கள் கேளுங்க அவர் எப்படி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. Advik, how was the ride? It was so much fun. So much fun? Wow, did you love it? Yes. I was on the track, Amma. You was on the track? Yes. Did you ride faster? Yes, it was so like a speed. Wow. இந்த மாதிரி
மாதிரி இந்த சேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கார் நம்ம கீழே இறங்கினோன்னா மேலே ஏறி போய் இந்த சேரில் வந்து நம்ம கேபிள் கார் மாதிரி அப்படியே மேலே போகணும். சேர்ஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும், அது ஸ்டாப் ஆகாது. நம்ம வந்து அந்த க்ரீன் பாயிண்டில் போய் நின்று டக்குன்னு உட்காந்துடணும் அது போகிறதுக்குள்ளே. ஸோ அப்படியே மெதுவாக மேலே கூப்பிட்டு போகும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நிறைய நான் வந்து நேச்சுரல் வாய்ஸஸ் அப்படியே விட்டுருக்கேன் பாருங்கள். பட் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபன். அண்ட் ஆத்விக் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறாரு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கடல் கடல் கப்பல். நான் எங்க எப்படி எங்க பறந்துட்டு இருக்க வேண்டியவா என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கேபிள் கார்ல உட்கார வச்சு பறக்க வச்சிட்டு இருக்காங்க. கொரோனா வந்து சரி கூடிய விரைவில் பறப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரைடு இருக்கு. செகண்ட் ரைட்ல மோத்தி ஃபோன் எடுத்து பாரு. நானும் ஆத்விக்கும் ரைட் பண்ண போறோம். ஓகே, நானும் ஆத்விக்கும் ரைட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம 2 ரைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரியல அது இவ்வளோ குட்டி ட்ராக்காக இருக்கும்னு தெரியல, இல்லைன்னா 3 ரைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பட் ஓகே, செகண்ட் டைம் வந்து ஆத்விக்கும் நானும் போகிறோம். ஓகே ஆத்விக், அம்மா அண்ட் ஆத்விக் கோ. ஓகே திஸ் டைம். செகண்ட் டைம் வந்து நான் போனேன், நான் ஆத்விக்கு வச்சுக்கிட்டேன். எனக்கு என்னன்னா மோத்தி இருந்தனால அவர் வந்து ஆத்விக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. நான் போகிறப்போ ஆத்விக் வந்து அவரே டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ டேக் யுவர் ஹேண்ட்ஸுங்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் வேறு பண்ணார். நான் அது அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் தான் எங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் டைம் கார் ரைட் முடிச்சுட்டு செகண்ட் டைம் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஃபோனை வச்சிட போகிறோம். ஏன்னா அங்கே ஸ்மைல் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சாரி ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல வரும்போது அதுவே நம்மளை ஃபோட்டோ எடுத்து அப்புறம் நம்ம கீழே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால நாங்கள் அதுக்கு போஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதனால நாங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ வாங்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபோனை வந்து வைக்க போகிறேன். மறுபடியும் இதே மாதிரி தான் மேலே போடுவோம். இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம், நிறையா பலாமரம் இருந்துச்சு. பலாப்பழம் வந்து நல்லா பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த இடமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் ஃபீலிங் தான் வந்துச்சு. ஒரு அமைதியான ஒரு ரிசார்ட் மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சென்டோசாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யூனிவர்சல், எஸ்சி அக்வாரியம் அதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிட்டி ஃபீலிங் வரும், ஒரு அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க ஃபீலிங் வரும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப காமாக இருந்துச்சு. என்ன ரொம்ப வெயில். அப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். ஸோ அதனால திருப்பியும் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சென்டோசாக்குள்ளேயே ஒரு பஸ் போகும். இது சென்டோசாக்குள்ளே மட்டும் ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸு. ஸோ அங்கே போய் சரி ஃபோட்டோ கலெக்ட் பண்ணலான்னு போனோம். ஆத்விக் வந்து எப்பயுமே தூங்கும்போது என் கையவோ மோத்தி கையவோ பிடிச்சிட்டு தான் தூங்குவார். உங்கள் எத்தனை பேர்த்தோட குழந்தைங்க அந்த மாதிரி தூங்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டு ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தூங்குறது. அண்ட் இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த ஃபோட்டோ தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கலெக்ட் பண்ண போனோம். நம்ம கீழே இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நைட் வரைக்கும் பிளான் வச்சுருந்தோம். சரி லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விவோ சிட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேரி ப்ரௌன்லேயே பர்கர், ஃப்ரைஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் நைட்டு வந்து டின்னருக்கு நம்ம நான்யாங் கிச்சன் அப்படின்னு ஒரு தாய் ஃபுட் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ சிட்டி போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். இது நாங்கள் கிளம்பும் போதே ஈவினிங் ஒரு 3:30 போல் இருக்கும். ஸோ ஒரு 7 வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்குவோம், வீட்டுக்கு போய்க்குவோம்னு சொல்லி தான் போனோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஒரு ஸ்கைலைன் லூஜ் போகிறதுக்காக மட்டுமே தான் வந்தோம், வேறு எந்த அட்ராக்ஷன் போகிறதுக்காக வரல. இன்னொன்று வெயில் வந்து ரொம்ப அன்றைக்கி சுட்டு எரிச்சிருச்சு. எப்படா விவோ சிட்டிக்குள்ளே போவோம், ஏசிக்குள்ளே போவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேன் ஆகிட்டு, இன்னொன்று போய் முகமே கழுவிட்டு வந்துட்டேன். என்னால் வெயில் தாங்க முடியல. சரின்னு சில்லுன்னு ஒரு இளநியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். ஆத்விக் குட்டி தூங்கிட்டாரு, பிராம்லேயே தூங்கிட்டாரு. ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.